ஸோ லைவ் ஆகிடுச்சாப்பா ஆடியோ வீடியோ செக் பண்ணிவிடுவோம். ஸோ லைவ் ஆகிடுச்சு, ஆடியோ வீடியோ கிளியர் அப்படின்னா நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம். ஸோ ஒன்ஸ் அகெயின் வில் செக். ஸோ லைவ் ஆகிடுச்சு தானேப்பா? எஸ், ஆல்மோஸ்ட் எவ்ரி திங் நம்ம சைடில் கிளியராக இருக்குப்பா. ஏதாச்சும் queries அண்ட் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், we will start our discussion. ஓகேங்களா? ஸோ நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன்ப்பா. ஸோ தேர்ஃபோர் நம்ம கிளாஸஸில் என்னென்ன நம்ம இன்ஸ்டியூட்டில் என்னென்ன சப்போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கும். ஸோ கரெக்டுங்களா? குட் ஆஃப்டர்நூன்ப்பா, வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. மை செல்ஃப் பிரவீன். ஓகேங்களா? ஸோ மை செல்ஃப் பிரவீன். ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் டிஎன்இபி டிஆர்பிக்கான கிளாஸஸ் அண்ட் டிஎன்பிசி பிடபிள்யூடிக்கான கிளாஸஸ் நம்ம ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அப்டேட்டட் சிலபஸ்க்கான கிளாஸஸ் தான்ப்பா நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இப்போ டிஎன்பிசியோட சிலபஸ் அப்டேஷன்ஸ் நடந்துச்சு இல்லை, அந்த கிளாஸஸ் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? குட் ஈவினிங் சுச்சி. ஆல்மோஸ்ட் இன்றைக்கி ஈவினிங் நம்ம குரூப்பில் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுறேன் ஷெடியூல்ஸ் எல்லாமே. நாளைக்கு இதை பற்றி நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன். ஆல்மோஸ்ட்டு டெஸ்ட் சீரீஸ் வந்து நமக்கு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி 10 ஒரு 13-14 நமக்கு ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? 13 நமக்கு டெஸ்ட் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். ஸோ யூனிட் வைஸாக நம்மளோட டெஸ்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங். ஓகேங்களா? ஸோ ஃபர்தராக டெஸ்ட் சீரிஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு தனியாக செப்பரேட் வீடியோஸாக கொடுக்குறேன். ஸோ மோர் தென் 2500+ டெக்னிக்கல் கொஷின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ மோர் தென் 200+ ஓகேங்களா கொஷின்ஸ் வந்து இருக்கும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸும் நம்ம சிலபஸ் மாடிஃபைடு சிலபஸ்லேருந்து தான் எடுத்திருப்போம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா டிஎன்பிசியோட ஸ்டாண்டர்ட்லேயும் ஸோ அதில் இருக்கிற எல்லா சிலபஸையும் கவர் பண்ணி தான் நம்ம டெஸ்ட் சீரிஸ் ப்ரொவைட் பண்ணுறோம். அதை பற்றியான டீட்டெயில் வீடியோ நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங். ஸோ அண்ட் தென் இதை தவிர்த்து நம்ம வந்து கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஸோ ஃபர்தராக ஏதாச்சும் உங்களுக்கு கிளாஸ் ரிலவெண்ட்டான டவுட்ஸோ ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இந்த கிவன் நம்பருக்கும் நீங்கள் கூப்பிடுங்க. ஓகேங்களா? நீங்கள் செல்ஃபாக ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் ஷோராக கூப்பிடுங்கப்பா. ஸோ இப்போ ஒரு மாஸ் ரெக்ரூட்மெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கான ப்ராசஸ் போயிட்டுருக்கு. அது கம்ப்ளீட் ஆகி நம்ம எக்ஸாம்ஸ் முடிஞ்சு தான் ஆட் ஆக நிறைய வாய்ப்பு இருக்குது. நம்ம எக்ஸாம்ஸ்க்குள்ளே ஆட் ஆகிறதுக்கு ரொம்ப ரொம்ப வாய்ப்பு கம்மி தான்ப்பா. எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா தான் ஆட் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால இந்த எக்ஸாம்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து வேக்கன்சிஸ் இல்லை அப்படின்றத திங்க் பண்ணவே பண்ணாதீங்க. ஸோ ப்ராப்பராக உங்களோட இந்த எக்ஸாம்ஸை கொடுங்க. ஆமாம்ப்பா. ஸோ 8051 நம்ம அப்டேட் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்போ 808586 மட்டும்தான் நமக்கு இருக்கும். ஸோ 8051 நம்ம அப்டேட் பண்ணுவோம். அந்த இன்டர்ஃபேஸிங் டிவைசஸும் நமக்கு போயிட்டுருக்கு. அந்த கிளாஸஸும் உங்களுக்கு சூனாக ஆப்பில் அப்டேட் ஆகிடும்ப்பா. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம அந்த 808586 மட்டும் கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். அடுத்தது அதை அப்டேட் பண்ணிடுவேன். இந்த வீக்கில் நம்ம அப்கமிங் வீக்கில் அப்டேட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறமா ரிமைனிங் கொஷின்ஸை நம்ம பார்க்கலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் சார் கோர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம டெய்லி லைவ் தான்ப்பா கொடுக்குறோம். ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ் நம்ம அப்டேட்டட் சிலபஸ் மேனரில் இருக்கும். ஸோ டெய்லி டிஸ்கஷன்ஸ் இருக்கும்ப்பா. ஸோ நம்மளோட கொஷின்ஸ் ப்ராக்டிஸுன்றது டெய்லியுமே நான் உங்களுக்கு நம்ம சார்பாக ஒரு 10 கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் கொடுப்பேன். ஸோ அதிலிருந்து நீங்கள் ஃபர்தராக இன்னும் கொஞ்சம் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிங்கனாலே போதும்ப்பா. ஸோ ஒரு எந்த எக்ஸாமுக்கும் நீங்கள் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணாமல் கிளியர் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம்ப்பா. ஓகேங்களா? வெறும் ரெக்கார்டட் கிளாஸ் மட்டும் வச்சு நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ண முடியுமானா ஷுவராக ரொம்ப ரொம்ப சான்ஸ் இல்லை. ஓகேங்களா? உங்களுக்கு நம்ம ஒரு கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் சப்போர்ட் கொடுக்குறோம். அடுத்ததாக உங்களுக்கு டெஸ்ட்டு வீக்லி கொடுக்குறோம் அண்ட் டிஸ்கஷன்ஸ் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய ரிசோர்ஸஸ் கொடுக்குறோம். அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ டெய்லி டிஸ்கஷன்ஸை வந்து நீங்கள் வந்து இன்வால்மெண்ட்டோட ஆன்சர் பண்ணணும். அதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஓகேங்களா? ஸோ இது நம்ம கோர்சஸோட டீட்டெயில் நீங்கள் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ வித்தவுட் எனி டிலே நம்ம கிளாஸஸ்க்குள்ளே போகலாம், டிஸ்கஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ மைக்ரோ ப்ராசஸருன்றது ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான்ப்பா. ஓகேங்களா? ஃப்ரம் ஃபண்டமெண்டல்லேருந்து லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஏரியா தான். ஸோ ஓகேயா? ஸோ இப்போ கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குது இல்லைப்பா? ஸோ நீங்கள் அதை ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் வந்து ஆன்சர்ஸ் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறமா நான் ஒரு 20 செகண்டுக்கு அப்புறமா எல்லாத்துக்கும் ஆன்சர்ஸ் கொடுப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ கொஷின்ஸ் விசிபிளாக இருக்குது. என்ன கேட்டிருக்காங்கன்னு ஃபஸ்ட் படிப்போம். இந்த கிவன் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்றத ஃபஸ்ட் 1-2 முறை படிங்க. ஸோ கொஷினை நல்லா படிக்கிறது தான் ஆன்சரை கரெக்டாக பண்ணுறதுக்கான ஒரே ஒரு வழிமுறை தான். ஓகேங்களா? வாட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட் ஆஃப் டேட்டா இன் அ கம்ப்யூட்டர்? ஸோ என்னோட ஸ்மாலஸ்ட் யூனிட் அப்படின்னா எதை சொல்லுவோம்? எஸ், இட் இஸ் பிட். இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட்.
சார் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே ஸோ ஒரு பிட்டுன்றது தான் ஸ்மாலஸ்ட் யூனிட். ஸோ ஒரு பிட்னா என்னப்பா, 0, எய்தர் 0 இல்லைன்னா 1. ஓகேங்களா? ஸோ இட் இஸ் த 1 பிட் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ பைட்னா என்னதுப்பா, ஒரு பைட்னா 8 பிட்ஸ். 8 பிட்ஸ் சேர்ந்தது தான் 1 பைட். ஓகேங்களா? ஸோ நிபல்னா என்னன்னா 4 பிட். ஓகேங்களா? 4 பிட் சேர்ந்ததுக்கு பேர் தான் நிபல். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக 8 பிட்ஸுக்கு 1 பைட்டுன்னு சொல்லலாம், இல்லைனா இதை நம்ம வேர்ட் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அதாவது எ குரூப் ஆஃப் பைட் அப்படின்னு சொல்லலாம்ப்பா. ஸோ எ குரூப் ஆஃப் பைட் தான் வேர்டுன்னு சொல்லுவோம். ஓகே, குரூப் ஆஃப் பைட். இட் இஸ் வேர்ட். ஓகேங்களா? ஸோ பிட்ன்றது தான் இட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட். ஓகேங்களா? பிட் இஸ் த ஸ்மாலஸ்ட் யூனிட். ஸோ அதில் 8 பிட் சேர்ந்துச்சுன்னா தான் ஒரு பைட்டு, 4 பிட்டு சேர்ந்துச்சுன்னா தான் நிபல். ஓகே, அப்போ இதில் இருக்கிறது ஸ்மாலஸ்ட் யாருன்னா பிட்டு தான். ஓகேங்களா? பிட்டு தான் சுஜி. ஓகேங்களா? ஆன்சர் இஸ் பிட், நிபல் கிடையாது. ஓகேங்களா? நிபல்னா இட் இஸ் அ 4 பிட்டுப்பா, 4 பிட்டு சேர்ந்தாதான் நிபல். ஓகேங்களா? ஸோ பிட்டுன்றது தான் ஸ்மாலஸ்ட் யூனிட். ஓகே, ஸோ 4 பிட் சேர்ந்தாதான் நம்ம அது நிபல்னு சொல்லணும். புரியுது தானே? ஸோ இப்போ ஸ்மாலஸ்ட் யூனிட்னா இட் இஸ் பிட்டு. அப்போ 1 பைட்டுன்னு தானே சொல்கிறோம். நம்ம டேட்டாவோட ஸ்பீடை பார்த்தீங்கன்னா ஒரு 2 பேராமீட்டரை சொல்லியிருப்போம். இன்டர்நெட் ஸ்பீட் ப்ரொவைடர் எப்படி சொல்லியிருப்பாங்கன்னா தட் இஸ் 40 kbps ஆர் 40 mbps இப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸ்பீட் ப்ரொவைடர்ஸ் எல்லாமே mbps அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒரு பென்ட்ரைவ்லையோ ஏதோ ஒரு ஃபைலோ நம்ம பார்க்குறோம்னா அதை எப்படி சொல்லியிருப்போம், MB அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ இந்த இடத்துல திஸ் இஸ் பைட். ஓகேயா? இது பிட்ஸ். ஓகேயா? ஒரு இன்டர்நெட் ஸ்பீட் ப்ரொவைடர் எப்பவுமே நமக்கு பிட்ஸ் பர் செகண்ட்ல தான் சொல்லுவாங்க. ஆனால் ஒரு ஃபைலை நம்ம சொல்கிறோம். ஓகே, ஒரு ஃபைல், ஒரு 20 KB ஃபைல், ஒரு 2 MB ஃபைல் ஆர் ஒரு 2 GB ஃபைல். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே சொல்கிறோம்ல, அது எல்லாமே நம்ம பைட்ஸில் சொல்கிறோம். ஓகேங்களா? 2 MB, 2 GB, 2 KB அப்படின்றத நம்ம ஃபைலை சொல்கிறோம். அப்போ MBPS நம்ம பிட்ஸில் எப்போ நம்ம சொல்கிறோம்னா ஒரு இன்டர்நெட்டோட ஸ்பீடு இப்போ 40 mbps அப்படின்னு சொல்கிறாங்கன்னா அது வந்து பிட்ஸ் பர் செகண்டில் தான் சொல்லியிருப்பாங்க. அப்போது எவ்வளோ பைட் வரும், அப்போ 40 mbps இருக்குன்னா ஒரு செகண்டில் எவ்வளோ பைட் வரும்னா அப்போ 8ஆல் டிவைட் பண்ணணும்ப்பா. 40/8 திஸ் பிகம் MB. ஓகேங்களா? இப்போ தான் அது MBயாக மாறுது. அப்படின்னா 5 MB தான்ப்பா டவுன்லோட் ஆகும். எக்ஸாம்பிள், இதுக்கு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் சொல்லட்டுங்களா? இப்போ உங்களோட இன்டர்நெட் ஸ்பீடு வந்து 40 mbps. ஓகேங்களா? 40 mbpsனா அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒரு செகண்ட்ல 5 MB தான் டவுன்லோட் ஆகும், நாட் 40 MB. ஓகேங்களா? 40 MB டவுன்லோட் ஆகாது. அதுக்கு என்ன அர்த்தம்னா பிட்ஸ் பர் செகண்ட்ல இருக்கு. அப்படி இருந்துச்சுன்னா 5 MB தான் எனக்கு ஒரு செகண்ட்ல டவுன்லோட் ஆகும், MB பர் செகண்ட். ஓகே, இது ப்ராக்டிக்கலாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க ஒன்ஸ்னா ஈஸிப்பா. ஓகே, அப்போ ஒரு இன்டர்நெட் ஸ்பீட் ப்ரொவைடர் எனக்கு 40 mbps 100 mbpsன்னு நம்ம சொல்லுவோம் ஸ்பீடை. அப்படி இருக்குன்னா அது 8ஆல் டிவைட் பண்ணால் அப்போ தான் எனக்கு அது பைட்டில் கிடைக்கும். ஓகேங்களா? அப்போ அதுக்கு என்ன அர்த்தம்னா 5 MB உள்ள ஒரு ஃபைலை ஒரு செகண்டில் என்னால் டவுன்லோட் பண்ணிட முடியும். ஓகேங்களா? அப்போ ஸ்மாலஸ்ட் யூனிட்னா இட் இஸ் பிட் தான். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? அடுத்ததா, வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் நிம்பல்? வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் நிம்பல்? ஸோ நிம்பலோட அனதர் நேம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அப்போ வாட் இஸ் த அனதர் நேம் ஆஃப் நிம்பல்? நமக்கு நிம்பல்னா என்னன்னு தெரியும்பா. ஸோ நிம்பல்னா எவ்வளோப்பா? ஸோ வாட் வி நோ, நிம்பல் இஸ் 4 bits. ஓகேயா? ஸோ இப்போ 4 பிட்ஸ்ன்னு இருக்கா? இங்கே எல்லாமே பைட்டில் இருக்கு. கொஷின் வந்து பிட்ல இருக்கான்னு பார்க்குறோம், எல்லாமே பிட்ல இல்லை, இட் இஸ் இன் பைட். அப்போனா என்னப்பா? ஸோ இப்போ 4 பிட்ன்றது என்ன, விச் இஸ் 8 bits by 2ன்னு எடுத்துட்டா கரெக்டா? அப்போ 8 பிட்ஸ்னா என்ன? 8 bit is known as byte. அப்போ that is byte divided by 2. ஓகேங்களா? அப்போ that is byte divided by 2. எஸ், ஆஃப் பைட் தான். எல்லாருமே ஆன்சர் கரெக்டாக பண்ணுறீங்க. இது ரொம்ப ரொம்ப பேசிக்ப்பா. இதிலிருந்து தான் நம்ம மைக்ரோ ப்ராசஸரை படிக்கணும். ஓகேயா? அப்போ 1 நிம்பிள்னா சார் இதை உங்களுக்கு கொஷின்லையும் கேட்டிருக்காங்க, 1 நிபிள்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு டிஎன்பிசி கொஷின் தான். ஆக்சுவலாக டிஎன்பிசியில் இந்த மாதிரி பேசிக் கொஷின்ஸ் இருக்குது. அப்போ 1 நிபிள்ன்றது இட் இஸ் half byte.
ஓகேங்களா? அப்போ அடுத்த கொஸ்டின் போவோமா? நெக்ஸ்ட் அடுத்ததா நெக்ஸ்ட் இதுதான். which one of the following technology was used by the Intel to design its first 8-bit microprocessor? சார், அதாவது இன்டெல் அவனோட ஃபர்ஸ்ட் 8-bit மைக்ரோப்ராசஸரை டிசைன் பண்ணான்ல, அதை வந்து என்ன டெக்னாலஜியை யூஸ் பண்ணி அவன் டிசைன் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகேங்களா? which of the following technology was used by the Intel during the first 8-bit microprocessor? ஸோ என்னோட இன்டெலோட ஃபர்ஸ்ட் 8-bit மைக்ரோப்ராசஸர் எது அப்படின்னா தட் இஸ் 4004. ஓகேங்களா? சாரி, 4004. ஸோ இதுதான் இன்டெல் 4004ன்றது தான் ஃபர்ஸ்ட் மைக்ரோப்ராசஸர். ஓகேயா? ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸர் தான் ஃபர்ஸ்ட் இன்டெல் வந்து டிசைன் பண்ணுறது. ஓகேங்களா? இன் 1970s இந்த இன்டெல் ப்ராசஸர்ஸ் வருது. எஸ். அடுத்ததா இந்த இன்டெல் ப்ராசஸரை மேனுஃபேக்சர் பண்ணுறப்போ நமக்கு ஒரு 2 டெக்னாலஜிஸ் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். ஒன்று என்மாஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொன்று பிமாஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி. ஓகேங்களா? இன்டெல் வந்து அந்த டைம்ல என்ன டெக்னாலஜியை யூஸ் பண்ணாங்கன்னா தட் இஸ் பிமாஸ் அப்படின்ற ஒரு டெக்னாலஜியை தான் யூஸ் பண்றாங்க. அண்ட் லேட்டர் டேஸ்ல நம்ம 8085 அதெல்லாம் வருது இல்ல, 8085லாம் நீங்க பாத்தீங்கன்னா இன்டெல் ஆக்சுவலா 8085 மைக்ரோ ப்ராசஸர் நம்ம சொல்றோம் இல்லப்பா, அது ஆக்சுவலா இன்டெல் தான் மேனுஃபேக்சர் பண்றாங்க. தட் இஸ் இன்டெல் 8085. ஓகேயா? இன்டெல் 8085 தான் அதுவுமே. இது என்ன டெக்னாலஜியில டிசைன் பண்ணியிருக்காங்கன்னா தட் இஸ் என்மாஸ். சார், நீங்க பாத்தீங்கன்னா என்மாஸ் பிமாஸ்ன்னு 2 டெக்னாலஜி இருக்கு. ஸோ இதில் நம்ம பி டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸை யூஸ் பண்ணுறோம், இதில் என் டைப் ஆஃப் டிரான்சிஸ்டர்ஸை யூஸ் பண்ணுறோம். பி டைப்பை பொறுத்த வரைக்கும் லெஸ் மொபிலிட்டி தான் இருக்கும் இதில். ஓகேங்களா? ஸோ பி டைப்பை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் லெஸ் மொபிலிட்டி. ஸோ தேர்ஃபோர் பி டைப் எப்பவுமே இட் இஸ் ஸ்லோவராக இருக்கும்பா when compared to the n type அப்படியே. ஓகேங்களா? ஸோ என்னோட பி டைப்ல ஹேஸ் லெஸ் மொபிலிட்டி, ஆனால் n டைப்ல மொபிலிட்டிக்கு வந்து எப்பவுமே அதிகமாக இருக்கும். என்னன்றது என்ன? ஹையர் மொபிலிட்டி. இட் ஹேஸ் ஹையர் மொபிலிட்டி. இனிஷியல் கேஸ்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா பி டைப்ல தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கோம், பி டெக்னாலஜிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். லேட்டர் ஆன்ல தான் நம்ம ஹையர் மொபிலிட்டி இருக்கிற என்மாஸ் டெக்னாலஜிஸை யூஸ் பண்றோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பிகினிங்ல நம்ம பிமாஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம், லேட்டர் ஆன் 8085ல நம்ம என்மாஸ்க்கு வந்துட்டோம். ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ண டெக்னாலஜினா தட் இஸ் பிமாஸ் தான். 8085ல என்ன டெக்னாலஜி இருக்குன்னா தட் இஸ் என்மாஸ். ஓகேங்களா? எஸ். ஆமா, இந்த 404 இருக்குல்ல, இது ஒரு 4-bit ப்ராசஸர் தான். ஃபர்ஸ்ட் இன்டெல் வந்து மேனுஃபேக்சர் பண்ணதே ஒரு 4-bit ப்ராசஸர் தான். ஓகே, 4-bit ப்ராசஸர், 8-bit ப்ராசஸர், 16-bit ப்ராசஸர் அப்படின்னு சொல்றோம்ல, அதுக்கு என்ன அர்த்தம்னா இதுல எனக்கு 4 டேட்டா பஸ் இருக்கும். அதுல எத்தனை டேட்டா பஸ்ஸஸ் இருக்கோ அதுதான்ப்பா அந்த பிட் ஆஃப் ப்ராசஸர். ஓகேங்களா? அப்போ 4-bit ப்ராசஸர்னா இட் ஹேஸ் 4 டேட்டா பஸ்ஸஸ். அப்போ 8085 பார்த்தோம்னா இட் இஸ் 8-bit ப்ராசஸர் பா. ஓகே, இட் இஸ் 8-bit ப்ராசஸர். அப்போ இதுக்கு என்ன அர்த்தம்? இட் ஹேஸ் 8 டேட்டா லைன்ஸ். டேட்டா லைன்ஸ்னாலும் ஒன்று தான், டேட்டா பஸ்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? ஸோ இதுதான் இன்டெல் 404 தான் ஃபர்ஸ்ட் ப்ராசஸர். அது வந்து பிமாஸ் டெக்னாலஜியில் மேனுஃபேக்சர் பண்ணியிருப்போம். அது ஒரு 4-bit மைக்ரோ ப்ராசஸர்ஸ் மட்டும்தான். ஒரு 4-bitனா அதில் 4 டேட்டா லைன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இன்டெல் 8085ன்றது ஒரு 8-bit ப்ராசஸர். அது என்மாஸ் டெக்னாலஜியில் தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருப்போம். 8-bitனா அதுக்கு என்ன அர்த்தம்னா 8 டேட்டா லைன்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இதுதான் பேசிக். அடுத்ததா நெக்ஸ்ட் இந்த இனிஷியல் ஹிஸ்டரி ஆஃப் மைக்ரோ ப்ராசஸருக்கு அப்புறமா நம்ம என்ன பார்த்துருப்போம்னா லாங்குவேஜஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை பார்த்துருப்போம். ஸோ மைக்ரோ ப்ராசஸர்ஸுக்கு ஒரு லாங்குவேஜஸ் இருக்கும். அசம்பிளி லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ்னு நம்ம பொதுவாக 2ஆக பிரிப்போம். ஒரு லாங்குவேஜ், ஒரு கம்ப்யூட்டர் லாங்குவேஜை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். ஒன் இஸ் அசம்பிளி லாங்குவேஜ் அண்ட் இன்னொன்று இஸ் ஹை லெவல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஸோ கரெக்டா? அந்த அசம்பிளி லாங்குவேஜில் ஸோ என்ன புக்பா? புரியலைங்களே.
ஓகேங்களா. ஸோ அப்போ நிமோனிக்னா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பொதுவாக நம்ம மைக்ரோ ப்ராசஸரோட லாங்குவேஜஸை பிரித்தோம்னா அசம்பிளி லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ்னு பிரிக்கலாம். ஸோ அந்த அசம்பிளி லாங்குவேஜில் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை தான் நம்ம நிமோனிக் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ கரெக்டா, நிமோனிக்னா என்னன்னா இதுல எப்பவுமே இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பா. ஓகேங்களா. ஸோ அசம்பிளி லாங்குவேஜ்ன்றது ஒரு மைக்ரோ ப்ராசஸரோட ஒரு லாங்குவேஜ். அந்த மைக்ரோ ப்ராசஸர் ஒரு கம்ப்யூட்டரோட இன்டர்ஃபேஸ் பண்ணோம்ல. இப்போ திஸ் இஸ் CPU. ஓகேங்களா, இது என்னோட CPU. ஸோ இந்த CPUல நான் என்னோட மைக்ரோ ப்ராசஸர் 8085 வந்து எஸ்பா பண்ணலாம்ப்பா. ஸோ வந்து நீங்கள் வாங்கிக்கலாம்ப்பா. ஓகேங்களா. ஸோ இப்போ 8085 ஓகேங்களா, இது என்னோட மைக்ரோ ப்ராசஸர். இப்போ இந்த மைக்ரோ ப்ராசஸர் இந்த சிபியூவோட இன்டராக்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மைக்ரோ ப்ராசஸரில் ஒரு லாங்குவேஜ் இருக்கும். அந்த மைக்ரோ ப்ராசஸரை நம்ம ஃபீட் பண்ணுறப்போ இந்த மைக்ரோ ப்ராசஸருக்கு நம்ம அசம்பிளி லாங்குவேஜில் தான் ஃபீட் பண்ண முடியும். ஓகேங்களா. இந்த மைக்ரோ ப்ராசஸரோட ஒரு ஃபீடிங் அந்த ஒர்க்கை வந்து நம்ம கொடுக்க போகிறோம்ல கமாண்டு, அந்த கமாண்டை நம்ம அசம்பிளி லாங்குவேஜில் கொடுப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜில் தான் எனக்கு நிமோனிக்ஸ் அப்படின்ற ஒரு பார்ட் இருக்கும். ஆப்கோட் ஆப்பரண்ட் 2 இருக்கும்பா. ஓகேங்களா. ஸோ இந்த ஆப்கோட தான் நம்ம என்னன்னு சொல்றோம்னா நிமோனிக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆக்சுவலி இந்த நிமோனிக் எப்பவுமே என்னவா இருக்கும்னா இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ். ஓகேங்களா. இட் இஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லெட்டர்ஸ் டு சஜஸ்ட் த ஆபரேஷன். இட் இஸ் அ லெட்டர் தட் suggest the operation. ஓகேங்களா. ஆக்சுவலா பர்டிகுலரா இட் இஸ் a இங்கிலீஷ் லெட்டரா இருக்கும். ஓகேங்களா. ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜான இதில் தான் நம்ம ப்ரோக்ராம் எழுதியிருப்போம் மைக்ரோ ப்ராசஸருக்கு. இந்த அசம்பிளி லாங்குவேஜிலிருந்து ஸோ ஒரு ஹை லெவல் லாங்குவேஜுக்கு மாற்றிட்டு அதுக்கப்புறமா CPU நமக்கு கொடுத்துருவோம். ஓகேங்களா. ஸோ இந்த நிமோனிக் அப்படின்ற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் பொதுவாக எப்போவுமே இட் இஸ் ஆஸ் அ இங்கிலீஷ் லெட்டர். ஓகேங்களா. இது எப்பவுமே இங்கிலீஷ் லெட்டர்ஸாக இருக்கும். இந்த லெட்டர்ஸில் மூவ், ஹோல்ட் அந்த மாதிரி திங்ஸ் மட்டும் இருக்கும். ஸோ அது எதை மீன் பண்ணோம் அப்படின்னா ஸோ என்ன ஆப்ரேஷனை நம்ம பண்ணணும், என்னோட மைக்ரோ ப்ராசஸர் என்ன ஆப்ரேஷனை பண்ணணும் அப்படின்றத என்னோட இந்த நிமோனிக் தான் எனக்கு கொடுக்கும். ஓகேங்களா. நிமோனிக் இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே. ஸோ சிம்பிள் தான். நிமோனிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எப்பவுமே இங்கிலீஷ் லெட்டர்ஸ் தான் இருக்கும். ஸோ அதில் எந்த ஒரு அப்பார்ட் ஃப்ரம் த ஆல்பபெட்டை தவிர்த்து வேற எந்த ஒரு நம்பர்ஸுமே இருக்காது. நம்பர்ஸ் அண்ட் சிம்பிள்ஸ் இருக்காது. தேர் இஸ் நோ சிம்பிள். ஆனா நீங்க சி ப்ரோக்ராம்லயோ C++லயோ நீங்க பாத்தீங்கன்னா ஹேஷ், ஸோ கோலன், செமிகாலன் அப்படின்ற சிம்பிள்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பீங்கல்ல. அப்ப சி ப்ரோக்ராம்ன்றது என்னப்பா? தட் இஸ் அ ஹை லெவல் லாங்குவேஜ். ஓகேங்களா. சியா இருக்கட்டும், பைத்தான், ஜாவா, நீங்க படிக்கிற எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்மே ஹை லெவல் லாங்குவேஜஸ். அதுல எல்லாமே நம்ம இங்கிலீஷ் லெட்டர் வேர்ட்ஸ் இருக்கும், சிம்பிள்ஸ் இருக்கும், செமிகாலன்ஸ் இருக்கும். ஸோ கரெக்டா. ஸோ அண்ட் தென் நம்பர்ஸ் இருக்கும், எல்லாமே இருந்திருக்கும். ஆனா நிமோனிக்ன்றது இட் இஸ் அ பேசிக் அசம்பிளி லாங்குவேஜ். அதுல எனக்கு சிம்பிள்ஸோ நம்பர்ஸோ இருக்கக்கூடாது. ஒன்லி இங்கிலீஷ் லெட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா. இங்க பாருங்க, எதுல இங்கிலீஷ் லெட்டர்ஸ் மட்டும் இருக்கு? சரி, இதுல நம்பர்ஸ் வந்துருச்சு. ஸோ டோன்ட் ஹேவ். அப்புறம் இதுலயும் நம்பர்ஸ் இருக்கு. அப்போ இதுலயும் நம்பர்ஸ் இருக்கு. அப்போ ஈஸியா என்னால சொல்லிட முடியும் நிமோனிக்ல எப்பவுமே we have only இங்கிலீஷ் லெட்டர்ஸ். ஸோ இங்க எனக்கு ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் எதுவுமே இருக்கக்கூடாது. ஓகேங்களா. சிம்பிள்ஸ்ன்றது நிமோனிக்ல இருக்காது. ஏன்னா நிமோனிக்ன்றது ஒரு அசம்பிளி லாங்குவேஜ். ஓகேங்களா. அசம்பிளி லாங்குவேஜ்ல எப்பவுமே நம்ம ஜஸ்ட் அந்த அசம்பிளி லாங்குவேஜோட நிமோனிக்ன்ற ஒரு பார்ட், அசம்பிளி லாங்குவேஜோட நிமோனிக்ன்ற ஒரு பார்ட்ல எப்பவுமே இங்கிலீஷ் லெட்டர் வேர்ட்ஸ் தான் இருக்கணும். ஸோ இப்போ ஆப்ஷன் பி மட்டும் தான் இதுக்கு சரியான ஆன்சர். புரியுது தானேப்பா? ஸோ ஒரு காமனா ஒரு லாங்குவேஜ்னு எடுத்தா ரெண்டா பிரிக்கிறோம். அசம்பிளி லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ். அசம்பிளி லாங்குவேஜ்ல 2 போர்ஷன் இருக்கு. ஒன் இஸ் ஆப்கோட் அண்ட் ஆப்பரண்ட். ஆப்கோட தான் நம்ம நிமோனிக்னு சொல்றோம். அந்த நிமோனிக் எப்பவுமே இங்கிலீஷ் லெட்டர் வேர்டா தான் இருக்கணும். அடுத்த கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க.
ஸோ வாட் இஸ் அசம்பிளி லாங்குவேஜ்? எஸ் இங்கே சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ அசம்பிளி லாங்குவேஜ்னா என்னது அப்படின்னு நான் உங்களை கேட்குறாங்க. அசம்பிளி லாங்குவேஜ்னா ஹை லெவல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜா? கிடையாது. அசம்பிளி லாங்குவேஜஸ் ஆர் த லோ லெவல் லாங்குவேஜ். இப்போ தானே நம்ம பார்த்தோம். ஹை லெவல் லாங்குவேஜ்னா சி, பைத்தான், ஜாவா அது எல்லாமே தான் ஹை லெவல் லாங்குவேஜஸ். அப்போ அசம்பிளி லாங்குவேஜ்ன்றது இட் இஸ் அ லோ லெவல் லாங்குவேஜ். ஸோ அதில் என்ன இருக்கும்னு நான் சொல்லியிருக்கேன். தட் யூசஸ் அ நிமோனிக்ஸ்ன்னு சொன்னேன்னா எஸ் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் மட்டும்தான் இருக்கும் அதில். ஓகேங்களா? அதில் வெறும் இங்கிலீஷ் லெட்டர்ஸ் மட்டும் தான் இருக்கும். எஸ் கரெக்ட், ஆப்ஷன் பி தான். ஓகேங்களா? அசம்பிளி லாங்குவேஜ் இஸ் a low level language programming that uses mnemonics. ஓகேங்களா சார்? இந்த क्वेश्चन எல்லாமே உங்களுக்கு டிஎன்பிசில கேட்டிருக்கிற क्वेश्चन தான். அசம்பிளர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க, உங்களுக்கு கம்பைலர்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த அசம்பிளி லாங்குவேஜ், நிமோனிக் இது எல்லாமே பேசிக், இதெல்லாமே உங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். ஸோ நெக்ஸ்ட் அசம்பிளர். எஸ் இப்போ தான் நான் பார்த்தோம். அசம்பிளர்ன்றது என்னன்னா என்னோட நிமோனிக்கை மெஷின் லாங்குவேஜ்க்கு மாத்துறது தான் அசம்பிளர். அசம்பிளர்ன்றது இட் இஸ் அ டிவைஸ். ஓகேங்களா? இது ஒரு டிவைஸ். ஓகே, இது என்ன பண்ணுதுன்னா தட் கன்வர்ட்ஸ் லோ லெவல் லாங்குவேஜ் டு மெஷின் கோட். ஓகேங்களா? லோ லெவல் லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் அசம்பிளி லாங்குவேஜ். எஸ் அடுத்ததா இன்னொரு ஒரு திங் இருக்கு. தட் இஸ் நோன் as கம்பைலர் ஆர் இன்டர்பிரிட்டர். சார் நீங்க ப்ரோக்ராம் வந்து இன்ஜினியரிங் ஜாயின் பண்றப்ப ப்ரோக்ராமிங் பண்ணிருப்பீங்கல்ல, ஒரு லேப்ல நீங்க ப்ரோக்ராம் பண்ணி முடிச்ச உடனே அடுத்து என்ன சொல்லுவோம் நம்ம? அந்த லேப்ல ப்ரோக்ராம் பண்ண உடனே அந்த ப்ரோக்ராம் கரெக்டான்னு சொல்லிட்டு கம்பைல் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? அந்த ப்ரோக்ராமை வந்து நீங்க கம்பைல் பண்ணி பார்க்கணும். கம்பைல் பண்றதுனா என்ன? தட் இஸ் ரன் பண்ணி பார்க்கணும். கரெக்டா? அப்ப கம்பைலர் ஆர் இன்டர்பிரிட்டர்ன்றது என்ன பண்ணும்னா இட் கன்வெர்ட்ஸ் த ஹை லெவல் லாங்குவேஜ் டு மெஷின் கோட். ஸோ மெஷின் கோட்னா மெஷினுக்கு புரியுற மாதிரியான ஒரு லாங்குவேஜ், ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ். கரெக்டா? சப்போஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸா மாத்தி கொடுக்கும். ஸோ அதுதான் இன்டர்பிரிட்டர். ஹை லெவல் லாங்குவேஜ்னா சிஇ, ஜாவா, பைத்தான். ஸோ இது எல்லாமே ஹை லெவல் லாங்குவேஜஸ். அப்போ அந்த ஹை லெவல் லாங்குவேஜஸ் மெஷின் கோடா மாத்திர அந்த எக்யூப்மெண்ட்டுக்கு பேருக்கு தான், அந்த எக்யூப்மெண்ட்டோட பேர் தான் இன்டர்பிரிட்டர் ஆர் கம்பைலர். ஓகேங்களா? அதே லோ லெவல் லாங்குவேஜா இருந்துச்சுன்னா தட் இஸ் அசம்பிளர் அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? இங்க என்ன கேட்டாங்க? தட் இஸ் அசம்பிளர் that translates assembly code into the machine code. Yes, correct. அப்ப translate machine code into assembly code கிடையாது. So a program that compiles high level languages. High level languagesனா அதுக்கு பேரு தான் compiler or compiler or interpreter அப்படின்னு சொல்றோம். கரெக்ட்டா? அப்ப ஆப்ஷன் A மட்டும் தான் இதுக்கு சரியான ஆன்சர். So clear தானப்பா? next போலாம்ல. அடுத்ததா which of the following is not true about 8085? 8085 மைக்ரோ ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஸோ தவறான ஒரு ஸ்டேட்மெண்ட் எது? விச் இஸ் நாட் ட்ரூ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ பைனரி லாங்குவேஜ் சொல்லலாமா? ஸோ எதை நம்ம பைனரி லாங்குவேஜ்னா இதை நம்ம மெஷின் கோடுனா பைனரி லாங்குவேஜ்னு சொல்லலாம். மெஷின் கோடுன்னு இருக்கு பாருங்க. மெஷின் கோட் இஸ் அ பைனரி, ஜீரோவாவோ ஒன்னாவோ தான் இருக்கும். ஓகேங்களா? அதுல எந்த ஒரு ஆல்பபெட் சிம்பிள்ஸ் எதுவுமே இருக்காது. மெஷின் கோட்ல ஆல்பபெட் சிம்பிள்ஸ் எதுவுமே இருக்காது. தட் இஸ் ஒன்லி பைனரி நம்பர். ஆனா இங்க இருக்கிற அசம்பிளி லாங்குவேஜா இருந்தாலும் சரி, ஹை லெவல் லாங்குவேஜஸா இருந்தாலும் சரி, எல்லாத்துலயுமே எய்தர் அசம்பிளி லாங்குவேஜஸ்னா only we have the no symbols. Assembly language we don't have symbol. ஓகேங்களா? அசம்பிளி லாங்குவேஜஸ்ல நம்ம சிம்பிள்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா ஹை லெவல் லாங்குவேஜஸ்ல we use symbols. சிம்பிள்ஸ் இருக்கும், ஆல்பபெட்ஸ் இருக்கும், நம்பர்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதை தான் மெஷின் கோடா மாத்துற எக்யூப்மெண்ட்டுக்கு பேரு இன்டர்பிரட்டர். அடுத்ததா நெக்ஸ்ட் which of the following is not true about 8085 microprocessor? எஸ் இப்போ நம்ம பார்த்தோம் 8085 microprocessor is a 8-bit microprocessor. கரெக்ட். அதுல 40 பின் இருக்கும். it is a 40 pin IC. கரெக்ட். அடுத்ததா it is manufactured as a 16 address line. எஸ் அதுல 8-bit டேட்டா லைன் 16 அட்ரஸ் லைன் இருக்கும். இதுவுமே கரெக்ட். இப்பதானே பார்த்தோம் 8085 ஒரு
NMOS டெக்னாலஜியோட மேனுஃபேக்சர் பண்ணியிருப்போம். ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இட் இஸ் அ PMOS டிரான்சிஸ்டர்னு சொல்கிறாங்க. அப்போ தட் இஸ் ஷுவர்லி we know it is not C தான் தப்பு. கரெக்டா? அதோட டெக்னாலஜி என்னன்னு நமக்கு தெரியும்ல. ஸோ என்னோட 8085 பொறுத்த வரைக்கும் இட் இஸ் அ NMOS டெக்னாலஜி. ஸோ ஒரே ஒரு டெக்னாலஜி தான் இனிஷியல்ல நம்ம PMOSல பண்ணோம், தட் இஸ் Intel 4004. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம்ல. ஸோ கிளியர் தானே? நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க அப்போ. ஸோ எஸ், அடுத்ததா இப்போ ஒரு ஆர்கிடெக்சருக்கு வந்துட்டோம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை பார்த்தோம், இப்போ அதோட ஆர்கிடெக்சர்ஸ். ஓகேங்களா? இப்போ ஒரு ஆர்கிடெக்சர் ஆஃப் மைக்ரோ ப்ராசஸர் நீங்க பாத்தீங்கன்னா the architecture has RISC structure, EPIC structure. ஸோ அடுத்ததா நான் நியூமன் அண்ட் ஹார்வர்ட். ஆக்சுவலா இது என்னோட ஆர்கிடெக்சர்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸ் சார். ஸோ ஹார்வர்டுன்றது ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சர். ஸோ அடுத்ததா வான் நியூமன் அப்படின்றது ஒரு ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் இதை சொல்றேன், இந்த ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர்ஸ்ல சில ஐசிஸ் எல்லாம் நம்ம மேனுஃபேக்சர் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? ஸோ இன்டெல் 8085, அடுத்ததா 8086. ஸோ இது எல்லாமே வான் நியூமன் ஸ்ட்ரக்சர், இந்த ஆர்கிடெக்சர்ஸை யூஸ் பண்றோம் சார். இது எல்லாமே டிசைன் சார். ஓகேங்களா? இப்போ ஒரு ஐசியை நம்ம டிசைன் பண்றோம்னா அதுக்குன்னு ஒரு ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். அந்த ஆர்கிடெக்சரல் ஸ்ட்ரக்சர்ஸ்ல தான் நம்ம மேனுஃபேக்சர் பண்றோம். ஸோ அதில் இன்டெல் 8085, 86 பொறுத்த வரைக்கும் நம்ம வான் நியூமன் ஆர்கிடெக்சரல்ஸ் தான் யூஸ் பண்றோம், ஆர்கிடெக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஓகேங்களா? அடுத்ததா நெக்ஸ்ட் TMS 8 இன்டெல் மைக்ரோ ப்ராசஸர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹார்ட்வேர் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கும். சாரி மைக்ரோ ப்ராசஸர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வான் நியூமன் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கும். மைக்ரோ கண்ட்ரோலர்ஸை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஹார்ட்வேர் ஸ்ட்ரக்சர்ஸா இருக்கும். அதாவது 8085, 8051 கண்ட்ரோலர்ல இன்டெல் 8051 இது மைக்ரோ கண்ட்ரோலர். ஓகேங்களா? இன்டெல் 8051 மைக்ரோ கண்ட்ரோலர். அடுத்ததா இன்டெல் பென்டியம் ப்ராசஸர் நம்ம பார்த்திருப்போம். நம்ம லேப்ல வந்து இனிஷியல் டேஸ்ல வந்து இன்டெல் பென்டியம் ப்ராசஸர் இருந்திருக்கும், இன்டெல் பென்டியம். ஓகேங்களா? இன்டெல் பென்டியம். அடுத்ததா TMS 32010. ஸோ இதுல எல்லாத்துலயுமே நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா ஹார்ட்வேர்டு ஆர்கிடெக்சர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை தான் யூஸ் பண்ணியிருப்போம். சரி, இது ரெண்டு தான் என்னோட ஆர்கிடெக்சர்ஸ். ஸோ அடுத்ததா இதுதான் என்னோட ஆர்கிடெக்சர்ஸோட டிசைன்ஸ். மற்ற ரெண்டு இருக்கு பாருங்க, திட் இஸ் நாட் அ ஆர்கிடெக்சரல் கம்பெனி, இட் இஸ் அ ஒரு ஃபீச்சர்ஸ். இது ஒரு RISCன்றது ஒரு ஃபீச்சர்ஸ், அதே மாதிரி EPISCன்றது ஒரு ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த RISC EPISC எல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? RISC EPISCன்றது இதெல்லாம் ஒரு ஃபீச்சர்ஸ், அதோட டேட்டா பஸ்ஸோட ஒரு ஃபீச்சர்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு தான் என்னோட ஆர்கிடெக்சர்ஸ், இந்த ரெண்டு என்னோட ஃபீச்சர்ஸ் தான். இந்த ரெண்டு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆர்கிடெக்சரே கிடையாது. ஓகேங்களா? ரெண்டு ஆர்கிடெக்சர்ஸ் தான் இருக்கு. அதுல ஒன்று என்னன்னா நான் வான் நியூமன், அடுத்ததா இன்னொன்று ஹார்வர்டு. ஸோ 8085யும் 86ஐயும் நம்ம வான் நியூமன் ஆர்கிடெக்சர்ல பண்ணியிருக்கோம். ஸோ ரிமைனிங் இருக்கிற மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ் எல்லாமே என்னோட ஹார்வர்டு ஆர்கிடெக்சர்ஸ்ல பண்ணியிருப்போம். ஓகேங்களா? எஸ், இட் இஸ் C தான் கரெக்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம்ல. அடுத்ததா நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. How many bits wide is a data bus of 8085? என்னோட 8085யோட டேட்டா பஸ்ஸோட சைஸ் கேக்குறாங்க. 8085யோட டேட்டா பஸ்ஸோட சைஸ். ஸோ 8085 பொறுத்த வரைக்கும் நம்ம பார்த்தோம்லப்பா, 8085ன்றது என்ன? இட் இஸ் a 8-bit ப்ராசஸர். ஓகேங்களா? அப்ப 8-bit ப்ராசஸர்னா எத்தனை டேட்டா லைன்ஸ் இருக்கும்? இட் ஹேஸ் 8 டேட்டா லைன்ஸ். எஸ், இட் இஸ் 8 பா.
16 கிடையாது, 8086 தான்ப்பா 16. 8085ன்றது 8 பிட் ப்ராசஸர் தான். ஸோ இப்போ தேர்ஃபோர் அதில் 8 டேட்டா லைன்ஸ் மட்டும் தான் இருக்கும். ஓகேங்களா, அதில் 8 டேட்டா லைன்ஸ் மட்டும் தான் இருக்கும். 8086ல மட்டும் தான் நமக்கு என்ன இருக்கும்னா 16 டேட்டா லைன்ஸ் இருக்கும். ஓகேயா, ஸோ 8086ல இருக்கும். ஸோ இதோட ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்கன்னா இட் இஸ் HMOS ஸ்ட்ரக்சர். ஓகேங்களா, இட் இஸ் நாட் NMOS. இது வந்து என்னோட HMOS ஸ்ட்ரக்சர் 8086 பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா, அப்ப இதோட ஆன்சர் என்ன? இட் இஸ் 8 பிட்ஸ். ஓகேயா, டேட்டா பஸ் பாத்தீங்கன்னா 8 பிட் தான். கரெக்ட் கரெக்ட். அடுத்தடுத்த क्वेश्चंस போலாங்களா? அடுத்ததா, வாட் ஆர் த ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் இன் த 8085? 8085ல நம்ம யூஸ் பண்ற ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ்லாம் என்னதுப்பா? ஸோ 8085ல நம்ம யூஸ் பண்ற ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ். ஸோ இதெல்லாம் என்னோட 8085ல நம்ம யூஸ் பண்ற ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் நம்ம கிளாஸ்ல பார்த்தோம். அண்ட் ஸ்டாக் பாயிண்டர், ப்ரோக்ராம் கவுண்டர்ஸ், PSW, இது எல்லாமே என்னப்பா? இட் இஸ் a ஸ்பெஷல் டைப் ஆஃப் ரெஜிஸ்டர். கரெக்டா? சோ இது எல்லாமே என்னோட ஸ்பெஷல் பர்பஸ். அப்ப ஜெனரல் பர்பஸ்னா எஸ், BC DE HL. இதை நம்ம பேராவும் சொல்லலாம். BC பேர், DE பேர், HL பேர்னு சொல்லலாமா? எஸ், இதுக்கான ஆன்சர் வந்து the general purpose register in 8085. 8085ல யூஸ் பண்ற ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர் வந்து all of the above கிடையாது. ஓகேங்களா, ப்ரோக்ராம் கவுண்டர், ஸ்டாக் பாயிண்டர்லாம் என்ன? திஸ் இஸ் ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ். ஓகேங்களா, ஆல் ஆஃப் த அபவ்ன்றது கிடையாது. சரி, எஸ், இதுக்குமே ஆப்ஷன் ஏ தான் ஆன்சர். ஸோ இது எல்லாமே 8 பிட் பா. ஓகேயா, ஸோ ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் எல்லாமே நமக்கு 8 பிட் ரெஜிஸ்டர்ஸா தான் இருக்கும். ஓகேங்களா, ஆனா நம்ம பார்க்குற அந்த ப்ரோக்ராம் கவுண்டர், ஸ்டாக் பாயிண்டர் எல்லாம் பார்த்தீங்கன்னா தட் இஸ் 16 பிட்டா இருக்கும். ஓகேங்களா, ஸ்டாக் பாயிண்டர், ப்ரோக்ராம் கவுண்டர்லாம் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் 16 பிட். ஸோ இதுதான் என்னோட ஜெனரல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ், மற்ற எல்லாமே ஸ்பெஷல் பர்பஸ் ரெஜிஸ்டர்ஸ் தான். ஓகேங்களா, ஆப்ஷன் ஏ தான் கிளியரான ஆன்சர். ஸோ அடுத்ததா, ஸோ இப்போ நெக்ஸ்ட் காமனா ஒரு கொஷின் கேட்குறாங்க. இந்த மாதிரி கொஷின் கேட்பாங்க. ஒன்று உங்களுக்கு 8085, 86ஓட டேட்டாஸ்ல கொஷின்ஸ் கேட்பாங்க. இல்லைன்னா ஒரு பிட் ப்ராசஸர்னா அதுல எத்தனை ஆப்கோட்ஸ் இருக்கும், எத்தனை ஆப்பரன்ஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரியான காமன் கொஷின்ஸும் கேட்பாங்க. இப்போ இதை ட்ரை பண்ணுங்களேன். இது வந்து 8 பிட் ப்ராசஸர். இது வந்து 8085, 8086, 8080 இந்த ப்ராசஸர் நான் சொல்லலை. ஓகேங்களா, இது என்ன ப்ராசஸர் நான் சொல்லலை, ஆனா ஒரு டேட்டா மட்டும் கொடுத்துருக்கேன். இது ஒரு 8 பிட் ப்ராசஸர், அவ்வளவுதான். ஓகேங்களா, இது ஒரு 8 பிட் ப்ராசஸர்னா இதுல எத்தனை ஆப்கோட்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க சார். ஓகேங்களா, இப்போ இது ஒரு 8 பிட் ப்ராசஸர்னா the number of opcodes. ஓகேங்களா, the number of opcodes நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? ஒரு பிட் ப்ராசஸர் இருக்குன்னா அதோட நம்பர் ஆஃப் ஆப்கோட்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்படி கால்குலேட் பண்ணுவோம்? தட் இஸ் 2 to the power of bit. இது எத்தனை பிட் ப்ராசஸர் அப்படின்றத நம்ம பவர்ல போடுறோம். ஸோ இப்போ 2 to the power 8னா என்னப்பா? எஸ், we know that is 256. ஓகேங்களா, ஸோ இது ஒரு 8 பிட் ப்ராசஸரா இருக்கிறப்போ அதுல எத்தனை ஆப்கோட்ஸ் இருக்குன்னா மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் பாசிபிள் ஆப்கோட்ஸ் இது. ஓகேங்களா, மேக்ஸிமம் பாசிபிள் ஆப்கோட்ஸ். ஸோ அதில் மொத்தம் 256 ஆப்கோட்ஸ் இருக்கும். ஒரு 8 பிட் ப்ராசஸரா இருக்குன்னா அதுல மொத்தம் 256 ஆப்கோட்ஸ் மேக்ஸிமம் பாசிபிள். அதுக்கப்புறமா இப்போ 8085ல வரலாமே. இப்போ 8085 இன் 8085, ஓகேயா, இன் 8085 இது ஒரு 8 பிட் ப்ராசஸர் தான் சார். சார் இதுக்கு என்ன அர்த்தம்னா மேக்ஸிமமா 286 ஆப்கோட்ஸ் வரைக்கும் என்னால் அதுக்கு ஃபீட் பண்ண முடியும். ஆப்கோட்ஸ் வரைக்கும் அதை கிரியேட் பண்ண முடியும். ஆனா அந்த ப்ராசஸருக்கு 286 ஆப்கோடுமே இருக்கணும் அப்படின்றது அதுக்கு நெசசரி கிடையாது. அதால மேக்ஸிமமா 286 ஆப்கோட்ஸ் வரைக்கும் அதுக்கு என்னால கொடுக்க முடியும். பட் ஆனா எல்லா ப்ராசஸர்லயுமே அவ்வளோ ஆப்கோட்ஸ் நம்ம இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகேங்களா, அதுக்கு எக்ஸாம்பிள் தான் 8085 ஒரு 8 பிட் மைக்ரோ ப்ராசஸர் தான். இதுல இருக்கிற நம்பர் ஆஃப் ஆப்கோட்ஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட் ஹேஸ் 246 ஆப்கோட்ஸ் ஒன்லி. அடுத்ததா 74 பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்.
ஓகேங்களா சார்? ஒரு 8-bit ப்ராசஸர்னாலே அதில் 286 ஆப்கோட்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் இருக்கும்னு தான் சொன்னேன். ஆனால் இந்த 8085 ஒரு 8-bit ப்ராசஸர் தான், இதுலேயும் 286 ஆப்கோட்ஸ் தான் இருக்குன்னு நான் சொல்லலை. ஓகேங்களா? 8085ல 246 ஆப்கோட் தான் இருக்கு, ஆனால் அதோட கெப்பாசிட்டி 286. ஓகேங்களா? அப்போ 80 மைக்ரோ ப்ராசஸர்ல ஹவு மெனி ஆப்கோட்ஸ் ஆர் பிரசன்ட்னா தட் இஸ் 256. In 8085 மைக்ரோ ப்ராசஸர்ல இருக்கிற ஆப்கோட்ஸ்னா தட் இஸ் 246. ஓகேங்களா? 8085ல கேட்டாங்கன்னா 246. ஒரு காமனான क्वेश्चना கேக்குறாங்கன்னா தட் இஸ் பாசிபிள்ல தான் நம்ம சொல்லணும், தட் இஸ் 256. அடுத்ததா a memory connected to a microprocessor, a memory connected to a microprocessor has a 20 address lines. அதுல 20 address lines இருக்கு. ஓகேங்களா? அந்த மெமரிக்கு 20 address lines இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேயா? ஒரு மெமரி இருக்குப்பா, மெமரி இப்படி தான் நம்ம டிரா பண்ணுவோம். ஓகேயா? இந்த மெமரியில நிறைய அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும், 20 அட்ரஸ் லைன்ஸ் இருக்கும். 20 அட்ரஸ் லைன்ஸ்னா இப்படி 20 லைன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த 20 லைன்ஸ்க்கும் ஒவ்வொரு லொகேஷன்ஸ் இருக்கும், இந்த மாதிரி லொகேஷன்ஸ் இருக்கும். எஸ், ஆமாம்பா. 8085லயுமே 286 ஆப்கோட்ஸ் இருந்தாலுமே அதுல நம்ம யூஸ் பண்ணது 246 மட்டும்தான். ஓகேங்களா? பட் அதோட கெப்பாசிட்டி 256 வரைக்கும் யூஸ் பண்ணலாம், பட் ஆனால் அதுல 46 தான் யூஸ் பண்றோம், அதுதான் அதுக்கான அர்த்தம். ஓகேங்களா? சி இப்படிதான் சார் இருக்கும். இது திஸ் இஸ் a memory location. ஸோ இதில் வந்து எத்தனை அட்ரஸ் லைன் இருக்குன்னு சொல்றாங்க? இட் இஸ் a 20 அட்ரஸ் லைன்ஸ் அண்ட் 16 டேட்டா லைன்ஸ். ஓகேங்களா? இந்த டேட்டா லைன்ஸை வச்சு நம்ம என்ன சொல்லலாம்? அதோட கெப்பாசிட்டியை வந்து சொல்ல முடியாது, அதோட ஸ்பீடு என்னால் சொல்ல முடியும். அப்போ இதோட மெமரி கெப்பாசிட்டியை சொல்லணும்னாலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்றோம்னா we prefer that is அட்ரஸ் லைன்ஸ். ஓகேங்களா? இந்த அட்ரஸ் லைன்ஸை வச்சு தான் நம்ம அதோட மெமரி கெப்பாசிட்டியை சொல்ல முடியும். எஸ், அப்போ இதுக்கு ஆன்சர் என்னப்பா? that is 2 to the power 20. இதுதான் ஆன்சர் சிம்பிளி. ஓகேங்களா? அப்போ அட்ரஸ் லைன் எடுத்துக்கோங்க, அட்ரஸ் லைன் இஸ் 20, அப்போ 2 to the power 20. அப்போ என்ன பண்ணலாம்? 2 to the power 10 into 2 to the power 2 அப்படின்னு எழுதலாமா? ஸோ இது பிளஸ்ல வரும். கரெக்டா சார்? சிம்பிளா நம்ம என்ன சொல்லலாம்னா 2 to the power 20 என்னால ஈஸியா சொல்ல முடியலப்பா. 2 to the power 10 ன்னா என்ன அர்த்தம்? 2 to the power 10 is nothing but that is 1 MB. ஓகேங்களா? 2 to the power 10 is nothing but that is 1 MB. அப்ப therefore 2 to the power 20 ன்றது என்னப்பா? It denotes a 2 MB sir. கரெக்ட்டா? It denotes the 2 MB sizes. ஓகேயா? ஸோ இது எதை மீன் பண்ணுதுன்னா இட் டினோட்ஸ் 2 MB. ஜஸ்ட் அதோட பவர் தான்ப்பா நான் போடுறேன், அதோட பவர் தான் நம்ம 2 MBன்னு சொல்றோம். ஓகேங்களா? அப்போ 20 அட்ரஸ் லைன்ஸ் இருக்குன்னா இட் ஹேஸ் 2 MB சைஸ் ஆஃப் மெமரி. ஓகேங்களா? அதோட மெமரி சைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தட் இஸ் 2 MB-யா இருக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் போகலாம்ல? ஸோ எதுவும் டவுட் இல்லைல்லப்பா? நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. அப்போ ஸோ டவுட்ஸ் எதுவும் இல்லைல்ல? டவுட்ஸ் இருந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின்ஸ் விசிபிளா? ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க பாருங்களேன், we have 90 GB. இப்போ அந்த கொஸ்டின்ல சொல்லியிருந்தாங்கல்ல, ஸோ 20 அட்ரஸ் லைன்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு 2 MB மெமரி இருக்கும். ஓகேங்களா? 2 MB, this is the memory. அப்ப இந்த முறை என்ன சொல்லிட்டாங்கன்னா we have memory of 90 GB. எஸ், அப்போ இந்த முறை எனக்கு மெமரி ஆஃப் 90 GB இருக்கு. போன முறை 2 MB மெமரிக்கு எனக்கு 20 அட்ரஸ் லைன்ஸ் தேவைப்பட்டுச்சுப்பா. 2 MB மெமரின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா? ஒரு 2 MB ஜஸ்ட் ஒரு போட்டோ கூட நம்ம இந்த டைம்ல அதை எடுக்க முடியாது. அப்ப அந்த 2 MB மெமரிக்கு 20 அட்ரஸ் லைன்ஸ் நமக்கு இருக்கும். அப்போ 90 GB மெமரி கொடுக்கணும்னா அந்த இதுல அந்த ஃபிளிப் ஃப்ளாப்ஸ்ல எனக்கு எவ்வளோ அட்ரஸ் லைன்ஸஸ் இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. How many address lines are there? ஸோ இப்போ ஈஸியாக என்னால் சொல்ல முடியுமா? ஸோ இதுக்கு நியரராக நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னதுப்பா? தட் இஸ் 64 GB இருக்கு. எப்பவுமே 2 to the powers-ல தான் நம்ம சொல்லணும். ஒன்று 2 to the power 2, 1, 3 அந்த மாதிரி தான் நம்ம சொல்லணும். 90ன்றது எனக்கு 2 to the power-ல வருமானா வராது. ஒன்று 64 GB இருக்கு, இல்லைன்னா 128 GB இருக்கு. கரெக்டா?
ஓகேங்களா, இதுக்கு தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். ஓகேங்களா, என்னோட அட்ரஸ் லைனை எய்தர் 64 இல்லைன்னா 128 தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். ஏன்னா 2 to the powers தான் நம்ம டிசைன் பண்ண முடியும். ஓகே, அப்ப 2 to the power 10 அப்படின்னா என்னப்பா, தட் இஸ் 1 MB. சரி 1 KB. ஓகே, 2 to the power 10 ன்னா என்னப்பா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதை எழுதிக்கலாம் 1024. ஓகே, ஒரு 2 to the power 10 ன்னா 1024. அடுத்ததா இன்னொன்னு 2 to the power 10 into 2 to the power 10. ஓகே, 2 to the power 10 into 2 to the power 10. அப்ப this is 1 KB ன்னு சொல்லலாமா, ரைட்? சோ இது ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம். ஒரு 2 to the power 10 ன்னா 1024 பா, அதை தான் நம்ம 1 கிலோபைட் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா, that is 1 KB. அப்ப 2 to the power 10 into 2 to the power 10 ன்னா அப்போ 1 KB into K into K ன்னு வரும். கரெக்ட்டா? 1 KB into 1 KB தானே? அப்ப 1 KB into 1 KB that is denoted as 1 MB. ஓகேங்களா, அப்ப இது 1 MB சார். அடுத்ததா நெக்ஸ்ட் இப்போ 2 to the power 10 அகைன் ஒரு 2 to the power 10 அகைன் ஒரு 2 to the power 10. அப்ப என்னப்பா, that is 1 MB into 1 KB. அப்ப MB யோட 1000 மல்டிப்ளை பண்றப்ப தான் that is GB. ஓகேங்களா, 1 MB into 1 கிலோ. ஓகேங்களா, ஒரு MB யோட ஒரு 1000 மல்டிப்ளை பண்றோம்னா அதுதான் 1 GB ன்னு சொல்றோம். ஓகே, அப்ப from this என்ன தெரியுது, 2 to the power 30 is nothing but 1 GB. அப்ப 1 GB of மெமரியை நம்ம அட்டைன் பண்ணணும்னாலே, ஓகேங்களா, 1 GB of மெமரியை நம்ம அட்டைன் பண்ணணும்னாலே எனக்கு 30 அட்ரஸ் லைன்ஸஸ் தேவை. ஓகேங்களா, 1 GBக்கு 30 அட்ரஸ் லைன்ஸ் தேவைன்னா 90 GBக்கு எப்படி சார் நான் எவ்வளவு மெமரி லைன்ஸ் சார் தேவை? நீங்க 90ன்னா கீழே எடுத்துக்க முடியாது. கரெக்டா? ஏன்னா எனக்கு 64ல இருந்து திரும்ப 90 எப்படி வரும்? அதனால 90யா இருந்தாலும் சரி, 99 95 எந்த நம்பர்னா இருக்கட்டும், 125 கூட இருக்கட்டும், அதுக்கு நியரர் நம்பரை தான் நம்ம எடுத்துக்கணும். தட் இஸ் 128 மட்டும் தான் இதுக்கு நியரராகவே. ஸோ இதுக்கு நியரர்ன்றது 128 தான். அப்போ therefore இப்போ 1 GBக்கு நான் கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்ததா 128 நம்ம எப்படி கொண்டு வர்றது? 128னா என்னப்பா, தட் இஸ் 2 to the power 7. ஓகேங்களா, அப்ப 2 to the power 7ன்றது 128. அடுத்ததா 1 GBன்றது 2 to the power 30. ஓகேங்களா, அப்ப 1 GBன்றது that is 2 to the power 30. இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 2 to the power 30 into 2 to the power 7 is nothing but 1 GB into 128 ன்னு வரும். ஓகேங்களா, அப்ப 2 to the power 37 நீங்க எடுத்தீங்கன்னா we have the provision to use 128 GB. ஓகேங்களா, சோ நமக்கு வந்து 128 GB வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். ஓகேங்களா, 2 to the power 37 எடுத்தீங்கன்னா 128 GB வரைக்கும் யூஸ் பண்ண முடியும். ஒருவேளை சார் நீங்க 2 to the power 36 மட்டும் எடுத்தீங்கன்னா, 2 to the power 36 எடுத்தீங்கன்னா 64 GB தான் யூஸ் பண்ண முடியும். ஆனா இங்க என்ன சொல்லியிருக்காங்க, we need 90 GB ஸ்பேஸ். அப்போ எனக்கு 64 GB வச்சு எப்படி 90 GB கொடுக்க முடியும்? அப்ப கொடுக்க முடியாது. அப்ப 2 to the power 37 எடுத்துக்குவோம். ஓகேங்களா, 2 to the power 37 எடுத்துக்குவோம். சோ அப்ப அதை எடுத்துட்டு ஃபுல்லாவுமே ஆக்குபை பண்ணிருப்பேனா? அதை பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்பேஸும் ஆக்குபை பண்ணிருப்பேன்னா ஆக்குபை பண்ணிருக்க மாட்டேன். ஓகேங்களா, சோ இவ்வளவு ஸ்பேஸ் வந்து எம்டியா தான் இருந்திருக்கும். சோ திஸ் இஸ் ஒன்லி த 90 GB. பட் இதோட டோட்டல் ஸ்பேஸ் கெப்பாசிட்டி, டோட்டல் கெப்பாசிட்டினா 128 GB வரைக்கும் இருக்கு. கரெக்டா? ஸோ இதுதான் இதோட ரியாலிட்டி. ஓகேங்களா, ஸோ என்னால் 2 to the power 37 லைன்ஸ் டேட்டா லைன்ஸை வச்சு 128 GB மெமரியும் கொடுக்க முடியும். பட் நமக்கு 90 GBயே போதும். ஓகேங்களா, அப்படி இருக்கிறப்ப மினிமலாக உங்களுக்கு 2 to the power 37 டேட்டா பஸ் வேணும். ஓகேங்களா, டேட்டா லைன்ஸ் ஆர் நீடட், சாரி அட்ரஸ் லைன்ஸ் ஆர் நீடட். சார் வெதர் நீங்க 128 GB கொடுத்தாலும் சரி, 90 GB கொடுத்தாலும் சரி, சார் 65 GB கொடுத்தாலுமே 2 to the power 37 தான் வேணும். ஓகேங்களா, அப்ப ஆன்சர் என்ன? தட் இஸ் 2 to the power 37. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. 2 to the power 10 னா 1 KB, 2 to the power 20 னா தட் இஸ் 1 MB. அடுத்ததா 2 to the power 13 னா தட் இஸ் 1 GB, 2 to the power 36 னா that is 64 GB, 2 to the power 37 ன்றது that is 128 GB அப்படின்றத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகேங்களா, சோ இந்த திங்ஸ் தெரிஞ்சிச்சுனாலே போதும்பா, ஈஸியா ஆன்சர் போட்டுடலாம். அடுத்ததா இன்னும் நமக்கு 8085ல நம்ம இன்னும் நிறைய பார்க்கல. இப்பதான் பேசிக்கா எடுத்து
பேசிக் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ இன்னும் நாளைக்கு கிளாஸஸ்ல நம்ம 8085ல இருக்கிற அந்த ப்ராசஸஸை பற்றி, அந்த டேட்டா லைன்ஸு, அடுத்தது அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸு, அதோட இருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் செட்டு, ஸோ அதோட டைப்ஸு, ஸோ ஆப்கோட்ஸு, அந்த திங்ஸ், பைட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய பேராமீட்டர்ஸ் இருக்குது. அது அடுத்தடுத்து அப்கமிங் டிஸ்கஷன்ஸில் நம்ம பார்க்கலாம்ப்பா. ஓகேங்களா? ஸோ இதில் ஏதாச்சும் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கப்பா. ஆனால் இந்த டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோஸ்க்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்கப்பா. அண்ட் நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம நிறைய டிஸ்கஷன்ஸ் கொடுத்துட்ருப்போம். நீங்கள் நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் செக் பண்ணுங்கள். ஸோ யூ வில் கெட் ஆல் ஆஃப் த திங்ஸ். ஓகேங்களா? ஏதாச்சும் சஜஷன்ஸு அண்ட் நீட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கப்பா. ஸோ நம்மளோட அவைலபிலிட்டி ஆஃப் டைமில் நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு தேவைப்படுற எல்லா திங்ஸும் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ தேங்க்யூப்பா. அடுத்த